Hi students, welcome to KC Botany. நாம் இந்த தடவை 11th chemistry டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சாப்டர்லேயும். ஸோ மினிமம் கொஷின்ஸாக தான் கொடுத்துருக்கு. ஒரு 4 to 5 கொஷின்ஸ் தான் ஒவ்வொரு சாப்டர்லேயும் கொடுத்துருக்கு. ஒரு சில லெசனில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இது வந்து யூஸ் பண்ணி படிச்சிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இது சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் சரிங்களா, இது எல்லாமே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக் பேக்கில் இருக்கிறது நல்லா படிச்சிருங்க. ஸோ சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸை நான் அடுத்த வீடியோவில் ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது, அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸை படிச்சிங்கன்னா மினிமம் ஒரு 40 to 50, ஒரு சில டைம் 60 கூட உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷினை ஃபஸ்ட்டு ப்ரைமரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க சரிங்களா. இது வந்து பார்த்துங்க, இது வந்து சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். இது எல்லாமே மிங்கிளாகி தான் இருக்குது, இதில் தனித்தனியாக எதுவும் கொடுக்கல சரிங்களா. இது வந்து சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். ஸோ பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. பிடிஎஃபோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு இது எல்லாமே படிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து இது 4th லெசனில் இருக்கக்கூடிய கொஷின். இந்த ஐசோடோப்பு இது எல்லாமே கேட்பாங்க. கனநீரை வந்து நல்லா பார்த்துருங்க. டியூட்ரியன் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து இது சாப்டர் 5ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட கம்பேரிசன்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நான் வீடியோ லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இது வந்து சாப்டர் 6ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ நிறைய பேர் வந்து ஃபுல்லாகவே வீடியோ பார்க்குறதில்ல, அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா. இது எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். ஸோ கெமிஸ்ட்ரி டாப்கிட்ட கேட்டு வாங்கின கொஷின்ஸ், அதனால் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இது வந்து சாப்டர் 8ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த லீஸ் ஆட்லியர், கேபிகேசி இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. அதுக்கடுத்து 9th லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸாக தான் எடுத்திருக்கு சரிங்களா. மினிமமாக அதுதான் எடுத்திருக்கு. ஸோ நான் சென்டம் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இது சாப்டர் 10ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. சாப்டர் 11ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. இது வந்து சாப்டர் 12ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ ஒவ்வொன்றுலேயும் மினிமம் கொஷினாக தான் கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவே 100 கொஷின்ஸ்க்கு வந்து வரும். ஸோ இந்த 100 கொஷின்ஸை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய 40லேருந்து 50 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸ் இது எல்லாமே நீங்கள் பெட்டராக ஆன்சர்ஸ் பண்ணிங்கன்னா. இது சாப்டர் 14ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. இந்த டிடிடி எல்லாமே நல்லா படித்து வச்சிங்க. டவ் இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க, டவ் வினை இதெல்லாமே. ஸோ ஃபைனலாக 15th லெசனு இந்த பிஓடி சிஓடி இதெல்லாமே கேட்கக்கூடிய கொஷினு. ஜென்ரல் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் லெசனில் இருக்கும் சரிங்களா. 12th பயாலஜியில் எப்படி ஜென்ரல் கொஷின் கேட்பாங்களோ அதே மாதிரி 11th இந்த 15வது என்வாரன்மெண்டல் கெமிஸ்ட்ரிலேருந்து கண்டிப்பாக ஒரு ஜென்ரல் கொஷின்ஸ் வந்து உண்டு. அதனால் அது எல்லாமே நல்லா பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.